வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு கிளாஸ் 8ல சாப்டர் 1ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி 2 ரேஷனல் நம்பர் கொடுத்து அதை சம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளை. ஓகேவா? ரேஷனல் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் என்ன பண்ணிடுவோம், டேரெக்டாக நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே டினாமினேட்டர் டிஃபராக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் ஃபஸ்ட் எடுப்போமா? இப்போ எடுத்துடலாமா? 12, 15. ஃபஸ்ட்டு 3 டேபிள், 3 4s are 12, 3 5s are 15, 2 2s are 4, இந்த 5 அப்படியே இருக்கும், 2 1s are 2, 5. இப்போ 5 1s are 5. இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா? 3 2s are 6, 6 2s are 12, 12 5s are என்ன 60 வரும். இப்போ எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 16 கண்டுபிடிச்சிட்டோமா? இதை வச்சு இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? -5 divided by 12 into by equal to by 60. அப்போ 12 5s are என்னன்னு தெரியும் நமக்கு, 16 தெரியும். அதே 5 நியூமரேட்டரில் போடுவோமா? மைனஸ் ஃபஸ்ட்டு சிம்பிளை தான் பார்க்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 5s are 25. அப்போ -25/60. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 7/15 பை ஈக்குவல் டு பை 60. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், 15 டேபிளில் எப்போ வரும் 60, 15 4s are 60. அதே 4 மேலே போட்டுருவோம். அப்போ 7 4s are என்ன வரும், 28. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாலாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இதில் கொண்டு போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணி டினாமினேட்டர் சேமாக மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், அதை ஆட் பண்ணிடலாமா கொஷினில் கொடுத்த மாதிரி? -5 divided by 12 plus 7/15 equal to -5/12க்கு பதிலாக தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -25/60 plus 7/15க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 28 divided by 60. இப்போ என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணலாமா? நியூமரேட்டரில் என்ன இருக்குது, -25 plus 28 divided by என்ன 60. இப்போ மைனஸ் ப்ளஸ் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஆனால் இது ரெண்டில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். 28 தான் பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் தான் இங்கே போடணும். ஆனால் மைனஸ் ப்ளஸ் என்ன தெரியும் நமக்கு, மைனஸ்ன்னு தெரியும். எது பெரிய நம்பர்னு பார்க்கணும், ரெண்டில் அந்த பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சிம்பிளை போட்டணும். இப்போ 28 25 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து என்ன வரும், 3 வரும். இப்போ 3 divided by 16 தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3, 3 2s are 6, 0. அப்போ 1/20ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுப்போம், டினாமினேட்டர் சேமாக மாற்றும். சேமாக மாற்றினதுக்கப்புறம் கொஷினில் கொடுத்தது போகணும். சிம்பிளை எப்பவும் விட்டுறக்கூடாது. அந்த சிம்பிளை விட்டுட்டோம் அப்படின்னா ஆன்சரே மாறி போயிடும். அப்போ இது ரெண்டுலேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்கும், மேலே ஆட் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ் என்ன பண்ணுவோம், மைனஸ் எது பெரிய நம்பரோ அதுக்கு முன்னாடி உள்ள சிம்பிள் தான் போடுவோம். நெக்ஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணி கொடுத்துட்டோம். அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.